ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் திருவண்ணாமலை விளாகர் 25 பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக ஸ்டாலின் பூங்காவுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் ஓப்பனிங் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் ஒரு விசிட் போடுவோம், மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் திருவண்ணாமலைக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, ஓகே நம்மளும் உள்ளே போய் பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. புதுசாக லைட்டிங்லாம் வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் சுற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன். அந்த எப்படி சொல்கிறது, இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டிங்லாம் கொடுத்து சுற்றி வர மாதிரி வாக்கிங் ஃபெசிலிட்டியோட நல்லாவே இருக்குது. நீங்கள் உடம்பு குறைக்கணுன்னா இங்கே வந்தீங்கனாலே சூப்பராக பண்ணலாம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. உண்மையாலே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்க்கவே எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு வீடியோவில், ஆனால் எனக்கு செம்மையாக இருந்துச்சு காய்ஸ் உண்மையாலே. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே ஒரு கோவில் வேறு இங்கே வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், நீங்களே உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். அப்படியே இங்கே கீழே இறங்கி போனீங்கன்னா கோவில் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு கோவில் ஃபெசிலிட்டியோடு இருக்குது இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே லேடி ஜிம், பாய்ஸ் ஜிம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்னு கூட நிறையா வச்சுருக்காங்க காய்ஸ். நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம திருவண்ணாமலையில் இந்த அளவுக்கு இருக்குன்னும் போது நல்லா தான் இருக்குது காய்ஸ் உண்மையாலே சொல்லப்போனால். நீங்களே இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாலே நல்லா இருக்குது காய்ஸ். உண்மையாலே இந்த மாதிரி ஒரு வியூவை நான் பார்த்ததே இல்லை.